பிக் பாஸ் வீட்டில் பரபரப்பான 14வது வாரங்க. இந்த வாரத்திலேருந்து ஒருவர் வெளியேற போகிறார், இல்லை ஒருவரோ இருவரோ வெளியேற போகிறாங்க. அந்த டாப் 5க்கு 5 பேர் போகிறாங்க ஃபினாலே வீக்கில் அப்படிங்கிற ஒரு நிலையில் ரயான் ஆல்ரெடி அங்கே போயிட்டார். இப்போ அவரை பணப்பட்டியை ஏடுன்னு ரவி நேற்று சொல்லிட்டு இருந்தார். பிக் பாஸ் அவரை கூப்பிட்டு வான் பண்ணதுக்கப்புறம் அந்த வார்த்தையை அவர் சொல்கிறத விட்டுட்டார். இப்போ முதல் 2 இடங்கள் மாற மாட்டேங்குது. முத்துக்குமரன், சௌந்தர்யா இவங்களுக்கு அதிகமான வாக்குகள் இருக்குது. அதற்கு அடுத்தது சர்ப்ரைசிங் ஃபேக்டராக 3வது இடத்துக்கு விஜய் விஷால் வந்திருக்காருங்க. ஏன்னா அந்த பையன் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அழுதது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அனுதாபத்தை ஏற்படுத்தியிருக்கு. 3வது இடத்துக்கு வந்திருக்காரு. 4வது இடத்துல தீபக் முன்னேறி வந்திருக்கிறார். நேற்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரிவை சந்தித்திருந்தார். ஜாக்லின், அருண், பவித்ரா அந்த மாதிரி தான் இந்த நிலை இருக்குது. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அருண், ஜாக்லின், தீபக் திட்டத்தட்ட அந்த 9% தான் இருக்காங்க. 9% விஜய் விஷால் ஒரு டபுள் டிஜிட்டுக்கு போயிருக்கார். இந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது நமக்கு இந்த சீசனில் ஒரு மேஜிக் நிகழப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா ரொம்ப டஃப்பாக இருக்குங்க. ஆனால் மேலே மட்டும் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதுல்ல? ஆமாம், அது ஆகும், இந்த வாரம் ஆகும். அதற்கான காரணங்கள்லாம் நிறைய இருக்குது. ஃபேட் மேனே உள்ளே சொல்லிகிட்டு இருக்கார். அது நல்ல ஒரு விஷயமா இருக்குது. அதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரயான் வந்ததுக்கு பிறகு இந்த வாக்குகளின் நிலை மாறுமா அப்படின்னா, ரயானும் இதுக்கு முன்னாடி பெரிய வாக்குகள் எடுத்த போட்டியாளர்லாம் கிடையாது. போன ஒரு வாரம் அவர் கவனத்தை ஈர்த்தார். அதற்கான களம் அவருக்கு அமைந்தது. வாக்குகள் அன்அஃபிஷியல்லையும் விழுந்தது. அதையும் பார்த்தோம். என்ன நடக்க போகுதுன்னு ஒரே பரபரப்பாக இருக்கிற நேரத்தில் பவித்ரா இல்லை அருண் இவங்க இருவரில் ஒருவர் வெளியேறுவது போல் இன்னைய நிலவரம் காட்டுது. நேற்றைய நிலவரத்தில் தீபக்கண்ணன் கீழே இருந்தாங்க. இப்போ தீபக்கண்ணன் கொஞ்சம் மேலே போய், ஆனால் எல்லாமே ஒரே பர்சன்டேஜ் தாங்க. ரொம்ப பெரிய ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இல்லை. அதனால் இது அன்அஃபிஷியல் தான். அஃபிஷியலில் மாறலாம். அஃபிஷியலில் வாக்கு யார் தொடர்ந்து, இப்போ ஜாக்லினுக்கெல்லாம் தொடர்ந்து வாக்குகள் செலுத்தியிருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு வாக்குகள் அதிகமாக தான் இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுங்கிற அந்த பரபரப்புக்கு காத்திருக்கிறேன்.